Hi, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டே இன் மை லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் மோட் தான் நான் சொல்வேன். இன்னைக்கு எங்கள் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் அவுட் ஸ்டேஷன் போகிறோம். ஸோ நான் என் ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாருமே போகிறோம். அண்ட் ஈவினிங் ரிசப்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் சாரீஸ்லாம் அயன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அண்ட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பிஸியாக போனதுனால என்னால் அவருக்கு ட்ரெஸ் எடுக்க முடியல. ஸோ போகிற வழியில் அவருக்கு ஏதாவது நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியது. அண்ட் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க விலாகில் என்ன ட்ரெஸ் வந்து ரிசப்ஷனுக்கு போட போகிறா அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நாங்கள் 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து பேக் போட்டிருக்கோம். யூஸ்வலாக பாப்பா வந்து போடுவேன், நான் போடுவேன், என் ஹஸ்பண்ட் போட்டதே கிடையாது பேக்லாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு வந்து அப்பா பேக் போடுப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் 3 பேருமே இன்றைக்கி நாங்கள் பேக் போட்டுக்கிட்டோம். அண்ட் அந்த ரிசல்ட் செம்மையாக இருக்குது, செம்ம க்ளோவாக இருக்குது, செம்ம ப்ரைட்டாக ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் ரொம்ப காமாக அப்படி இருந்தது. ஸோ அதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வேக்சிங் எல்லாமே பண்ணி விட்டேன். ஏன்னா அவள் கொஞ்சம் ஷார்ட் ட்ரெஸ் போடுறா அப்படின்றதுனால அந்த ஹேர்லாம் தெரியும் அப்படின்றதுக்காக அதுவும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து அவளையும் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன், நானும் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து பேக்கிங்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி ரிசப்ஷன், நாளைக்கு மேரேஜு. ஸோ நாளைக்கு மேரேஜும் வந்து விலாகில் வரும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நான் போயிட்டு இந்த சாரீ மாற்றிட்டு, சாரி இந்த சாரியில் இப்போ போடுற சாரீ என்ன அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இந்த சாரீ தான் வந்து வேர் பண்ண போகிறேன் இப்போது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு, ஆக்சுவலாக நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா நியர் எந்த இடங்க அது? இது வந்து திருவண்ணாமலை பக்கம். ஆமாம், நடுவில் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து மலையனூர் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷனுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ நான் வந்து வேர் பண்ண போகிறேன் கோயிலுக்கு. நல்லா இருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் மெரூன்னு. ஸோ இந்த சாரீ தான் நான் வேர் பண்ண போகிறேன். அண்ட் இன்னைக்கு ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு வேக வேகமாக கிளம்பிட்டு வரேன். ஆல்ரெடி நம்ம வந்து லேட் ஆகிடுச்சு, நம்ம சீக்கிரமாக கிளம்பணும். நான் கிளம்பி வந்து உங்களை பார்க்குறேன். என்னோட சாரீ எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஓகே. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச கலர், அரக்கு கலரு. அண்ட் இந்த கிளாத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு வேர் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து ஃபெஸ்டிவ் லுக் தான் பண்ண போகிறேன். பட் வெட்டிங் மேக்கப்னு ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு நினச்சிங்களா? இல்லைங்க, நான் ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஃப்ளாலஸாகவும் மேக்கப் பண்ண போகிறேன். இதுக்காக நான் பர்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஃபேஸஸ் கனடாவோட டிண்டட் மாய்ஸ்சரைசரும் கம்ஃபி மேட்டோட லிக்விட் லிப்ஸ்டிக்கும் சர்ச் பண்ணியிருந்தேன். அதை ஆர்டர் போட்டும் வந்துருச்சு. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த லுக் பண்ண போகிறேன். இதுக்காக நான் ஃபேஸஸ் கனடாவோட பீச் அண்ட் க்ரீம் டிண்டட் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்க போகிறேன். இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், நான் ஸ்டிக்கி அண்ட் நான் ஆயிலியாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னில் ஈஸியாக மெல்ட் ஆகி நமக்கு ஒரு ஃப்ளாலஸான பேஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ளோவாக இருக்க ஹெல்ப் பண்ணும். இந்த டிண்டட் மாய்ஸ்சரைசர் ஒரு ப்ரைமராகவும் மாய்ஸ்சரைசராகவும் செயல்படுது. அண்ட் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ஹைட்ரேட்டாகவும் என்னோட ஸ்கின் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிவிட்டு இது கூடவே நான் ஐஷேடோ அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபேஸஸ் கனடாவோட கம்ஃபி மேட் வாவ் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது எனக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஜஸ்ட் 299 rupees கிடச்சிது. இதோட பேக்கேஜிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே சமயத்தில் ஒன் ஸ்வைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக அப்ளிகேஷன் ஆகிடுச்சு. அண்ட் மேட் ஃபினிஷாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபான லிப்ஸ்டிக்காக இருந்தது. இது கூடவே நான் மஸ்காரா, காஜல் இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக என்னோட மேக்கப்பை முடிச்சிட்டேன். ஸோ என்னோட மேக்கப் முடிச்சோன்னு பாருங்கள் என்னோட ஸ்கின் எந்த அளவுக்கு ஃப்ளாலஸாக இருக்குது அப்படின்னு. பாப்பாவும் வந்துட்டு எனக்கும் போட்டு விடு அப்படின்னா, ஸோ அவளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட அந்த டிண்டட் மாய்ஸ்சரைசர் போட்டோன்னே அவளுடைய ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ளோ ஆகிடுச்சு. அண்ட் ஒரு குட்டி மேக்கப் பண்ணி எங்களுடைய ஃபைனல் அவுட்லுக்கை பாருங்கள். அண்ட் நாங்கள் யூஸ் பண்ண ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரட் பியூட்டி ஆப்பான பர்பிள் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கிளைமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும், வெயில் வந்துடும். செல்லப்பட்டு என்ன சாப்பிட்றியா? என்ன சாப்பிட்றீங்க? வீட்டில் சாப்பிட முடியாது, டிராவலில் சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஆக்சுவலாக அக்ஷயாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிடு 100 தடவை சொன்னாலும் பசிக்காது. ட்ராவலில் சாப்பிட்ணுன்னா அவ்வளோ பிடிக்கும் மேடம்க்கு. அது ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுல அவளுக்கு ஒரு அலாதி சந்தோஷம். குட்டி தோசையா? குட்டி தோசை.
சரி ஓகே. எனக்கு இட்லி கொடுத்துட்டு அப்பதான் உனக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துருக்காங்க. அவளுக்கு தோசை தான் பிடிக்கும். இன்னும் எவ்வளோ நேரங்க இருக்கு? 1 hour 27 minutes. 1 hour 27 minutes. மேடம் பாருங்க ஏன் தூங்கிட்டு வராங்க. காலையில் எந்திரிக்க வேண்டியது, நன்றாக உண்ண வேண்டியது, பெட்ஷீட்டை விட மாட்டேங்குதுங்க. அப்புறம் நல்லா அங்க உறங்க வேண்டியது. நல்ல வெயில் அடிக்குதுல்ல. நல்ல வெயில். அச்சு பேபி என்ன பண்ற? அக்ஷயா அங்க பாத்தியா மழை எப்படி இருக்குன்னு? கல்லுக்கெல்லாம் அடிக்க வச்சிருக்கல. இதெல்லாம் கீழே விழுமா விழாதானே தெரியலடி. போட்டிருக்கீங்களே காஃபி. ஏங்க அந்த கல்லை அடிக்க வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் விழுந்துராதா? ஒரு கடவுள் படைப்புல ஒரு மிராக்கல் அதெல்லாம். நைஸ். ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து மலையனூர் கிட்ட ரீச் ஆகிட்டோம். 20 நிமிஷம் தான் இன்னும் 20 minutes. ரொம்ப ஹாட்டாக இருக்குது காஃபி. Cheers. அச்சு பேபி. Cheers. அச்சு பேபி. அச்சு பேபி டாடா குளுக்கோ ப்ளஸ் குடிச்சிட்டு இருந்துச்சு. குடிச்சிட்டியா? நல்லா ஜாலியா இருக்கீங்க ரெண்டு பேரும். நீ முழு நேரம் தூக்கம், இது கோழி தூக்கம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தூங்கிக்குது. தூங்கவே இல்ல. நீ தூங்குனது நான் பார்த்தேன். நான் தூங்கவே இல்ல. நீ தூங்குனது நான் பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் தூங்காம வந்தேன். தியானம் பண்ணிட்டு இருந்தேன். மெடிடேஷன் கார்ல. ஆமா. ரன்னிங்ல. ஆமா. அதாவது எங்கும் கடவுள் எதிலும் கடவுள்ன்ற மாதிரி எங்க வேணா நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி. ரொம்ப கண்ணதாசா ஏதோ தாசான்ற மாதிரி. செல்லபதி. நல்லா இருக்கு இந்த ரூட்டு. வேற லெவல்ல இருக்கு. இது ஒத்தேடி பாதையாங்க. இது 2-வே தான் இது. ஒத்தேடி பாதை இதோட சின்னதா இருக்கும். அது ஒத்தை அடினா என்ன? ஒரு அடி தான் இருக்குமே. நடக்க தான் முடியும். ஒத்தை அடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு. இந்த மாதிரி ஒரு இயற்கையான அழகை பார்த்துருக்கியா? அங்க வெள்ளை வெள்ளையா தெரியுதுல்ல, அது எல்லாமே கொக்கு. இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன்.
யோத்தியா எவ்வளோ கொக்குன்னு குறைஞ்சது ஒரு 100 கொக்கு இருக்கும் போல இருக்கு. அங்கே ஒரு அவர் டிராக்டர் ஓட்டுறாரு. அதுங்க பாட்டு அழகா அதுக்கு டிராக்டர் மேலே சில இதெல்லாம் உட்காருதுங்க. ஃபைனலி ஒரு லாங் ட்ரிப் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அதே டைமில் பார்த்திங்கன்னா அம்மாச்சி, தாத்தா, மாமா, அத்தை எல்லோரும் அதே டைம் அவங்க வந்து திருவண்ணாமலை டெம்பிள் போயிட்டு வந்துட்டாங்க. எல்லோரும் டயர்டாக இருந்தோம். அதனால ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப போகிறோம். ரூமுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் அப்படின்றதுனால வந்து ரூம்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்து கிடச்சிது. அண்ட் ரொம்ப குட்டி ரூம் தான், பரவாயில்ல, நாங்கள் 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த மேரேஜ் எந்த மேரேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட தங்கச்சி பொண்ணோட மேரேஜ். ஸோ அம்மாலாம் வந்திருக்காங்க, அம்மா தம்பி எல்லாமே வந்திருக்காங்க. அவங்கவுங்க அந்த ரூமில் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்கு வந்து இந்த சாரீ நான் வேர் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ளவுஸு. இது ஆக்சுவலாக எந்த சாரீ அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலி இது எந்த சாரீனா பொங்கலுக்கு வந்து ஒரு செகண்ட் சாரீ எடுத்தல்ல, அந்த சாரீ தான் இது. ஸோ நல்லா சூப்பராக வந்து அயன் பண்ணி வச்சாச்சு. அண்ட் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு விலாகில் வந்து நம்ம சவுகார்பேட் போயிட்டு அதை ரிசீவ் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னேன். இது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண கொடுத்த லெஹெங்கா ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு. ஸோ இதுதான் பாப்பா போட போகிறா. ஆக்சுவலாக அவளுக்கு இங்கே வந்தோடனே மைண்டு மாறிடுச்சு. அம்மா நான் சிம்பிளாக ஏதாவது போட்டுக்குவாம்மா, எதுக்கு இவ்வளோ கிராண்டாக வேண்டாமே அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரில. சரி ஓகே நான் போய் குளிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது சின்னதாயிடும். ஆக்சுவலாக வந்து பாப்பா அக்ஷயாவுக்கு வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, நீங்கள் வாங்கினீங்கன்னா 3 மாதத்துல 4 மாதத்தில் போட்டுடணும், இல்லைன்னா அது பத்தாது. ஒன்று டைட் ஆகிடும், இல்லைனா ஹைட்டு கம்மியாகிடும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடந்துடும். அதுக்காகவே பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாம் உடனே நான் போட்டுருவேன். ஸோ அதனால் அவங்க அப்பா வந்து கன்வின்ஸ் பண்ணார், நீ இதை போட்டுரு, வேஸ்ட் பண்ணாத ட்ரெஸ் அப்படின்னாரு. சரி ஓகே அவள் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஷர்ட் போட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகுறது, நாங்கள் தான் கடைசியில் ரெடி ஆகுறது. இப்போவே திட்டிக்கிட்டு இருக்காரு, நீ எத்தனை மணிக்கு நீ கிளம்பி நீ ரிசப்ஷனுக்கு போகிறேன்னு பார்க்கலாம், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, சீக்கிரம் போய் கிளம்பு அப்படின்னாரு. சரி ஓகேங்க ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்றத சொல்லிவிட்டு நான் போய் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். நாங்கள் கிளம்பியாச்சு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா? அண்ட் எங்கள் 2 பேர் அவுட்ஃபிட்டில் யாருது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். எப்பயும் போல் என் வீட்டுக்கார் மாதிரி என் பொண்ணு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிடாதீங்க. இஃப் மை ரூம் லுக் லைக் திஸ், நீ லுக் லைக் திஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் நாங்கள் ரூமை வச்சுருக்கவே மாட்டோம், ரொம்ப க்ளீனாக வச்சுருப்போம். பட் ஆனால் டைம் ஆகிடுச்சு, போயிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வர வேலை. ஓகேவா? சரி என் ஹஸ்பண்ட் பாருங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் போயிட்டு பக்காவாக இருக்காரு. மை மேன் சூப்பர். ஏங்க என் ஹைட்டுக்கு தாங்க எடுக்க முடியும். வாவ் செம்ம. இல்லைங்க அப்படி வாவ் மார்வெலஸ், வெரி நைஸ். அப்படியே இருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். செம்ம.